இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்களானது எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக அமையப் போகின்றது, முக்கியமாக நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய போற்று அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த சிவபெருமான் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்னென்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருந்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஜோதிடமும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாருங்க, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் கடக ராசியில் இருக்கிறாரு, மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் இருக்கிறாருங்க, கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்திரன் இந்த ஒரு மாதம் கன்னி துலாம் விருச்சகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் மகரம் கும்பம் மீனம் மேஷம் என இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது முழு கவனத்தோடு செய்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த ஒரு வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக அமைய போகின்றது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள். தர்மங்கள் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்ற ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரவங்க தான் துலாம் ராசிக்காரவங்க. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல இந்த ஒரு 7 நாட்கள் அமர்வதால் சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சில் பட்டதடா என்று தொழிலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் மனம் என்பது வெம்புவீங்க. ஆனாலுமே நெருக்கமான ஒரு நண்பர்களுக்கு உதவியாக அதை தாண்டி வருவீங்க. சந்திரனும் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் சாதகமாக தான் இருக்க போகிறாரு. ஸோ அதனால் இந்த பிரச்சனை இல்லை, பண வரவு என்பது சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த ஒரு காலகட்டத்தில் 8வது இடத்துல அமர்வதால் திருமண பேச்சுவார்த்தைகளில் சிக்கல்கள் என்பது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறுவாங்க. மேலும் புதன் பகவான் இந்த ஒரு 7 நாட்களில் உங்கள் ராசியில் 10வது இடத்துல அமர்வதால் நிலம் என்பது வாங்குவீங்க. புதியதொரு வீடு கட்டுவதற்கான ஒரு திட்டமும் போடுவீங்க. கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வார்கள். மேலும் குரு பகவான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 8வது இடத்துல அமர்வதால் தொழில் வளர்ச்சி மேம்பாடு என்பது அடையும். வியாபாரத்தில் கணிசமான ஒரு லாபம் என்பது கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 10வது இடத்துல அமர்வதால் பிரிந்து போன உறவுகளை ஒட்டி வைப்பீங்க. மேலும் சனி பகவான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 5வது இடத்துல அமர்வதால் விவசாய வேலையில் அதிக அக்கறை காட்டுவீங்க. தோப்பு குத்தகை மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 6வது இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லதொரு தீர்வாக இருக்க கொடுங்க. மேலும் கேது பகவான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 1வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வரவுக்கு மேலே செலவு உங்களை திணறடிக்கும். அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2 பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குங்க. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருணரோக ஸ்தானத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் கேது செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அயனசயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்குதுங்க.
இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்காக நீங்கள் தானாகவே உதவி செய்வதில் ஆர்வம் என்பது அதிக அளவில் இந்த அளவுக்கு அதிக காரணம் காட்டுவீங்க. பெண்கள் மூலமாக லாபங்கள் என்பது கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் என்பது நன்றாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடும். அலைச்சல் அதிகமாக காணப்படும். வரவு இருப்பதோடு அதோடு பயணங்கள் என்பது இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறி நிலைகள் அனைத்துமே இந்த ஒரு காலகட்டத்தில் மாறப்போகுதுங்க. மேலும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க மன திருப்தியோடு காணப்படுவீங்க. மேலும் அலுவலகம் தொடர்பான ஒரு பயணங்கள் என்பது சாதகமாக இருக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது சிறப்பான ஒரு காலகட்டமாகவே அமையப்போகுது. பழைய பாக்கிகள் என்பது வசூலாகும். முக்கிய நபர்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கப் போகுது. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை என்பது அதிக அளவில் காணப்படும். கொடுத்ததொரு வேலையை திறம்பட செய்து முடித்து நீங்கள் பாராட்ட பெறுவீங்க. இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனைகள் என்பது அதிக அளவில் காணப்படும். மனதில் மகிழ்ச்சி என்பது உண்டாகும். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் என்பது அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். பயணங்கள் என்பது உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியத்தனமாக சமாளிப்பீங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் என்பதை அடைய பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். கல்வி தொடர்பான ஒரு பயணங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த விஷயங்களை பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துர்க்கை அம்மனை வணங்கி வர எல்லாம் நன்மைகளும் உண்டாகும். கடன் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் கூட நல்லதொரு முடிவுக்கு வருங்க. ஸோ நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் துர்க்கை அம்மனை வணங்கிட்டு வாங்க. அந்த அம்மன் உங்களுக்கு நல்லதையே கொடுப்பாங்க. அதே போல் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுப காரியங்களுக்காக வீடே விழாக்கோலமாக காணப்படுங்க. திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு பயணங்களால் ஒரு ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. மகான்களுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் மனதில் அமைதியும் ஏற்படும். இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசைக்கேற்ப மகிழ்ச்சி அடைவீங்க. பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் இது ஒரு காலகட்டத்தில் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இரக்கங்கள் என்பது ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது. உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த விதத்தில் பணியில் இட மாற்றங்களும் கண்டிப்பாக நடக்கப் போகுது. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் புத்திர பாக்கியமும் எதிர்பாராத ஒரு பணவரவுகள் ஆகியவை ஏற்பட போகுதுங்க. புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்லதொரு வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் ஏற்பட போகுதுங்க. விரும்பிய பொருட்கள் எல்லாமே வீட்டில் வாங்கி கொடுப்பீர்கள். மேலும் வியாபார பயணங்கள் மூலமாக வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்யப்படுங்க. உறவு மற்றும் நண்பர்கள் பூரண உழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக ஆதாயம் என்பது ஏற்படும். தூரதேச பயணங்கள் என்பது இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் என்பது சுபகாரிய செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிக அளவில் காணப்படுங்க. மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவார்கள். திட்டமிட்டு செலவு செய்வதால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் என்பது குறையும். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அழகிய ஆடை ஆபரணங்கள் என்பது வாங்குவீங்க. கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும். இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் என்பது கிடைக்கும். பிரபலமானவர்களுடைய ஆறுதல் அன்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு உழைப்பு என்பது அதிகமாகி அதற்கு போல ஆதாயம் என்பது கிடைக்கும். தொலைதூர செய்திகள் என்பது இல்லத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் என்பது கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலில் சுறுசுறுப்பு என்பது குறைவு, சோம்பல் என்பது அதிக அளவில் காணப்படும். மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாது இருப்பது என்பது ரொம்ப நல்லது. புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோட வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு வகையில் தான் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு 7 நாட்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக அமைய போகுது, கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள், என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் என்பது கிடைக்க போகுது, முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் உங்களுக்கு நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.